காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம்னாலே அதை பிரிக்கணும், அதை அடுக்கணும் அப்படிங்கிற வேலை நமக்கு வந்துடும். என்ன தான் அடுக்குனாலும் சில நேரம் நீட்டாக தெரியாது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அழகான கிச்சன் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப சீப்பான ரேட்லேயே வாங்கி எப்படி வந்து நம்ம வந்து நீட்டாக அதை அடுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இது வந்து டோரோட சைடில் வைக்கிற ஆர்கனைசர். இது வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற ஆர்கனைசர். இன்னொரு ஒரு பெரிய பாக்ஸ் 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம ஆர்கனைசர்ஸை எடுக்கணும். நமக்கு டோரில் வந்து வைக்கிற மாதிரி ஆர்கனைசர்லாம் நம்ம எந்த காய்கறியை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறோமோ அதை டோரில் வச்சிடணும். இந்த பாக்ஸில் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னா காய்கறியை போட்டதுக்கப்புறம் தண்ணி வடியும். ஸோ கொஞ்சம் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாக்ஸை விட. அப்படியே வந்து அந்த பாக்ஸோட பாட்டம்லேயே அப்படியே வச்சோன்னா அது வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது போட்டு வைக்கும்போது காய்கறி வந்து அவ்வளோவா வந்து வீணாக போகிறது இல்லை. இதை நான் 1 இயர்க்கு மேலவே யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ போடுறேன். இப்போ இது ஃப்ரிட்ஜ் டோரில் நம்ம என்னெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் தக்காளி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வைக்கலாம். தக்காளியெல்லாம் ரொம்ப ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சோன்னா கூலிங் பட்டு வீணாக போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து அந்த பெரிய பாக்ஸில் வச்சுட்டு சைடில் ஒரு 2-3 தக்காளி போட்டு வச்சுட்டு டக்குன்னு எடுக்கணுன்னா அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது ஃப்ரிட்ஜோட டோரில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பாக்ஸஸ்ஸு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டு, முள்ளங்கி அந்த மாதிரி காய்கறிக்கு வந்து இந்த மாதிரி நீட்டாக பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோலாம் வந்து இதில் ஈஸியாக வந்து அதில் அடங்கிடும். இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வைக்கும்போது நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே தெரியும். ஸோ நம்ம ஸ்கூல் கிளப்புறோம் பசங்களை அப்படின்னா டக்குன்னு பார்த்து நம்ம வெஜிடபிள்ஸை எடுத்துடலாம். ஸ்கூலுங்கும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு தோணுது. ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க, இப்போ உள்ள பசங்கள்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு காலேஜில் வந்து ஒரு பையன் இறந்துட்டான். அதோட ரீசன் கேட்டோம் அப்படின்னா கஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. போதைப்பொருள் எங்கே இருந்தது, யார் வாங்குறாங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு பையன் வந்து சொன்னதுனால அவங்களோட படிக்கிற பசங்களே வந்து அந்த பையனை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸில் கொன்னது வந்து அவங்களோட படிக்கிற பசங்க தான். அப்போது அந்த பையன் இறந்த விஷயம் கேட்டது அந்த பையனாவது வந்து அந்த போதைப்பொருளை காட்டி கொடுத்த பையன். ஆனால் இந்த பையனை கொன்னதாக சொல்கிறாங்கல்ல, அந்த பையன் கைது பண்ண பசங்களோட அம்மா அப்பாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நம்ம பையன் கொண்டிருப்பானா அந்தளவுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம பசங்களை வந்து நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து என் பையன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற ரீசனில் ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களே கொன்னாங்க, அவங்கள கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்களோட பேரண்ட்டோட நிலைமை, அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க என்னன்னு எனக்கு புரியல. பேரண்டிங்கை குறை சொல்கிறத தாண்டி அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு, அப்படி அவங்க குழந்தைங்கள சுற்றி என்ன நடந்துட்டுருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியலையா? ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு பையன் போகிறான் அப்படின்னா அவனோட கேரக்டர் வைஸ் எல்லாமே மாறி இருக்கும் இல்லையா? ஒரு பொருளுக்காக வந்து ஒருத்தனை கொல்றாங்க, ஈவு இறக்கமே இல்லாமல் ஒரு பையன், அதுவும் நம்ம ஒரு நார்மலான ஒரு நல்ல பெரிய காலேஜில் அவனும் படிச்சுட்ருக்கான், கொலை பண்ணுற அளவுக்கு போகிற ஒரு பையனை வளர்த்து விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பேரண்ட்ஸுமே வந்து என் பையன் இதை பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பசங்களை பற்றி ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என் பையன் பண்ண மாட்டான் தான், ஆனாலும் அவங்கள பற்றி என்ன பண்ணிங்களா பண்ணலையா அப்படிங்கிறத ப்ராப்பராக கண்டிப்பாக விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவன் ஓகே பண்ணலை அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம பண்ணலையாங்கிறத கேட்காமலே எங்கள் வீட்டு பையன் பண்ண மாட்டான்னு இந்த காலத்தில் சொல்ல முடியல. ஏன்னா இப்போது வந்து இந்த குழந்தைங்க எல்லாரோடையும் பேசுகிறாங்க, அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறது நிறைய விஷயங்கள்ல. ஸோ இதை தான் பண்ணுவாங்க, இதை தான் பண்ண மாட்டாங்கன்னு ஜட்ஜே பண்ண முடியல. நம்ம என்ன பேரண்டிங் பண்ணாலும் எங்கே வந்து அது தப்பாக போகுதுன்னு தெரில. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைங்கள நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ 80% நம்பிக்கை இருக்குன்னா 20% அவங்கள வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த செயலை செய்யணும், இந்த செயலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல குழந்தைங்கள நம்மளால் கொடுக்கவே முடியும்.